காரியங்களுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ இந்த ஒரு கரணத்துக்கும் என்னென்ன வடிவம் அப்படின்னு பார்க்கலாமா? பவ கரணத்துக்கு என்ன அப்படின்னா சிங்கம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பாலவ கரணம் புலி, கௌலவம் பன்றியுடைய உருவம், தைத்தூளம் கழுதை, கரசை அப்படின்றது ஒரு யானையுடைய வடிவம் கொடுக்குறாங்க. வணிசை அப்படின்றதுக்கு எருது, பத்திரை அப்படின்றதற்கு கோழி அல்லது சேவல். அப்புறம் உள்ள சகுனிக்கு காகம், சதுஷ்பாதத்துக்கு நாய், நாகவம் நாகம்னாலே பாம்பு. ஸோ பாம்பு தான் அதோடைய வடிவம். கீன்ஸ்துக்னம் அப்படின்றது புழுவை குறிக்கிற ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. வடிவத்துல உள்ள பறவைகளோ விலங்குகளோ அந்த குணநலன்கள் அப்படின்றது இந்த மனிதர்களுக்கு இருக்கும் அப்படின்னும் ஒரு கரணத்திற்கும் கரணநாதன் அதாவது கடவுள்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கரணநாதனை நாம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நாம பெரிய லெவல்ல முன்னேற்றத்துக்கு போகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுதான் இன்னைக்கு பஞ்சாங்கத்துல கரணம் அப்படின்றது. கரணம் தப்பினால் மரணம். ஒரு